ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் பேக் டு நம்ம ரியாக்ட். என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஒரு வீடியோ ஒன்று செஞ்சுருக்கிறாராம். ஸோ அந்த வீடியோவை போய் பார்க்கட்டா. அது சும்மா வீடியோ இல்லை, எல்சியூ ட்ரெயிலர். அதாவது கூலி படத்தோட என்ன ட்ரெயிலர் கூலி படத்தோட டெய்லரை வந்து எல்சியூ இதில் கட் பண்ணிருக்காங்க. அதோட அது வந்து கூலி டெய்லர் விட்டோன்னு செய்திருக்கான் படியன். நாங்கள் வந்து இப்போ படம் ரிலீஸ் ஆகி இப்போ 4 நாள் ஆச்சு. இப்போ தான் ரியாக்ட் பண்ணுறோம். அதுக்கு சொல்லிக்கொண்டு நாங்கள் அதற்கான போய் ரியாக்ட் பண்ணிட்டு வருவோம். நம்ம எல்சியூ கான்செப்டில் இப்படி எடிட் பண்ணிருக்காங்கன்னு பார்த்துட்டு வருவோம். வாங்க போ. காப்பிரைட் டிஸ்க்ளைமர். ஒருத்தன் பிறந்த உடனே விக்ரம் அவன் எவன் கையில சாகனன்னு நெத்தில எழுதிருக்கணும்னு நினைக்கிறேன். ஓ அந்த வாட்ச் ஒரு மனுஷன் இந்த உலகத்திலிருந்து இல்லாம தூக்க முடியும் தெரிஞ்சா ஐயா கைதி it can be a disaster. அப்படி மேட்சிங். நம்ம இந்த நெட்வொர்க் கால மட்டும் அவனுக்கு பெரிய ஆளான மாதிரி ஓ ரிலாக்ஸ். அவனுக்கு ஒழுங்குல வேற ஏதோ ஒன்று பெருசா பண்ணிட்டானுங்க சார். வா நல்ல காட்டு பிறந்திருக்கேன் நல்லா ஓ செம்ம அவனுக்கு தெரிஞ்சது ஆத்தர் ரெடி பண்ணிங்க. வா வா சூர்யா. ஓ தளபதி சாந்தானா. ஓ அதே மூலியமா வா ஓ அந்த விசில். ஓ ஓ வா வா எல்லாமே ஃபைட் பண்ற மாதிரி இருக்கு. சும்மா காட்டுறா பேசிங் வருது. ஓ அண்ட் வா பாத்து எப்படி ஜம்மிங் அதான் கட். ஓ ஓ ஃபயர் முடிச்சல விக்கிக்கு பெருமொரு பாராட்டுகள். சூப்பர். விக்கி ப்ரோமோ அண்ட் எடிட் சூப்பரா இருக்கு. நல்ல கட்ஸ் நல்லா இருக்கு. வியூஸ் பாத்தீங்கன்னா 302. அதான்ப்பா கஷ்டப்பட்டார் என்ன செஞ்சாலும் அதுக்கு இது தர மாட்டாங்க. சும்மா ஆடிட்டு இப்படி வத்தா பழத்தை காட்டி இப்படி செஞ்சா உடனே லைக்குகள் கமெண்ட்டுகள் ஷேர்ஸ். உண்மையாவே ஒரிஜினல் டெய்லரை விட நல்ல எங்கேஜிங் நல்லா இருக்கு. அதுவும் அந்த மச் கட் கூட யூஸ் பண்ணிக்க அது நல்லா இருக்கு. அவர் மச் கட் அந்த இங்க பறக்காங்க இருங்க அப்படி இப்படி என்ன செமையா இருக்கு. அந்த ஜம்மிங் கேட் அந்த ஃப்ளோ அந்த ஓனாய் பாயக்க கீழே இதில் ஓனாயே வேற என்ன அதுக்கு என்ன வேறவா வேற இல்லையப்பா. இது கழுதப்புளி பாய அப்படி இங்கே விழுகிற மாதிரி நல்ல மச் கட் நிறைய இருக்கு. அதோட சவுண்டு இதுக்கெல்லாம் நிறைய கட்டிங் இருந்தது. அது மட்டும் அந்த பாம் பிளாஸ்ட்டு அதான் ஒவ்வொரு சவுண்டுக்கு அதெல்லாம் கட்டிங் அந்த அந்த ஹாலிவுட் டெய்லர் மாதிரி நல்ல எஃபர்ட் போட்டு அந்த சவுண்ட் எஃபெக்ட் எல்லாம் போட்டு அந்த ஓவர் எடிட்டிங்கே தெரியாம எடிட் பண்ணியிருக்காது. அதான் உண்மையாக எடிட்டிங் இல்ல. இது ட்ரெய்லரை பார்க்க ஃபுல் அண்ட் ஃபுல்லா எல்லா கேரக்டருமே இந்த மூவிக்குள்ள இருக்கிற மாதிரி இல்ல காட்டியிருக்காரு. நல்லா இருக்கு. அதெல்லாம் மச்சிங் அது லோகேஷ் அண்ட் ஜூனியர்ஸ் தானேப்பா. அப்போ அதை மச்சிங்கா எல்லாத்தையும் போட்டிருக்கேன். வேற லெவலில் உண்மையாக எல்சியில் வந்தால் நல்லா இருந்துக்கு. ஆனால் ஸ்டாண்டர்ட் ஒன் ஃபிலிம் தான் எனக்கு பிடிச்சிருக்குது. அதை விட இந்த டெய்லரும் அதான் அடிப்பொலி. விக்கிக்கு உண்மையாகவே பாராட்டுகள். உண்மையாக நல்லா எடிட் பண்ணியிருக்கிறார். அதை என்ன சொல்ல எடிட்டிங்கே தெரியாத அளவுக்கு எடிட்டிங் இருக்குது. அதெல்லாம் பாராட்டுறதுக்கு. ஏன்னா அந்த ஒவ்வொரு சீன்ஸு நிறைய காட்டும். அவ்வளோ காட்டு நிறைய நாள் எத்தனை நாள் எடுத்து சரி எடிட் பண்ணால் நல்லா இருக்குது. எடிட்டிங் சூப்பராக இருக்குங்கிற ரியாக்ஷன்லேயே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. தலைவர் வரைக்கும் அந்த விசில் மூவ்மெண்ட் எல்லாமே சூப்பராக. விசில் ஊதுறது தளபதி ஊதுவேன். அதெல்லாம் நல்லா இருந்தது.
எல்லா ஃபைட் சீன்ஸ் பட் இந்த முதல்ல ஸ்டார்டிங்ல வாங்க சிரிக்க மன்சூர் அலி பெர்ஃபெக்ட்டா சிங்கா இருந்தா நல்ல சிங்கா இருக்கு உண்மையாவே மைண்ட் ப்ளோயிங் வாழ்த்துக்கள் இதுதான் எங்களோட ரியாக்ஷன் ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் ரெக்கமெண்டேஷன்ஸ் இதோட வீடியோ முடிச்சுக்கொள்வோம் நன்றி வணக்கம்